இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே சிவபெருமானோட அருள் கிடைக்கட்டும். இன்றைக்கி நம்ம பக்தர்களுடைய அன்பையும் அவர்களுடைய உண்மையான பக்தியையும் இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இறைவன் சிவபெருமான் பல திருவிளையாடல்களை நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடல் தான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை. பழைய மதுரையில் வந்தி என்ற வயதான சிவனுடைய பக்தை இருந்தால் அவள் தினமுமே பிட்டு செஞ்சு அதை விற்று அதில் கிடைக்கிற காசில் தான் அவளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாள். ஆனால் அதில் ஒரு சிறப்பு இருந்துச்சு. அவள் என்ன பண்ணுவான்னா, முதல்ல செஞ்ச பிட்டில் அவளுடைய இறைவனான சிவபெருமானுக்கு படைச்சதுக்கு அப்புறமா தான் மற்றவங்களுக்கு அதை கொடுப்பாள். அந்த எளிமையான பக்தியோட தூய்மையான அன்பை இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் நடத்திய ஒரு அற்புதமான திருவிளையாடல் தான் இது. ஒரு நாள் மதுரையில் வைகை ஆற்றில் ரொம்ப பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கரையை நல்லா பலப்படுத்தினா வெள்ளம் ஊருக்குள்ளே வராது அப்படின்றதுக்காக மன்னன் ஒரு உத்தரவிட்டார். அந்த மன்னனுடைய கட்டளையின்படி ஒரு வீட்டில் இருந்தும் ஒருத்தர் அந்த கரையை அடைக்கிறதுக்காக மண் சுமக்கணும் அப்படின்றது தான். எல்லாருமே அந்த வேலையை செய்ய தொடங்கினாங்க. ஆனால் வயசான வந்தி அம்மாவால் தனியாக மண் சுமக்க முடியலை. இதனால் அவளோட மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அதனால் சிவபெருமானை நினச்சி ரொம்பவே உருகி வேண்டிக்கினா. அப்போது ஒரு சாதாரண கூலியாளாக வேடமிட்டுட்டு சிவபெருமான் அங்கே வந்தார். அம்மா, உனக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்தி அம்மாலும் என்கிட்ட பணம் இல்லையேப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் செஞ்ச பிட்டு இருக்குது, அதை உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னதும் சிவபெருமான் மகிழ்ச்சியோட அந்த பிட்டை ஏற்றுக்கின்னு வேலை செய்ய கிளம்பினார். அந்த பிட்டை சாப்பிட்டா சிவபெருமான் மண்ணை சுமக்காமல் ஓய்வெடுக்கிற மாதிரி மரத்தடியில் படுத்துக்கினாரு. அது அவருடைய தெய்வீக விளையாட்டுன்னு யாருக்கும் தெரியலை. இதை பார்த்த காவலர்களும் கூலியாள்களும், என்ன நம்ம மட்டும் வேலை செய்கிறேன், இவன் மட்டும் வேலை செய்யாமல் படுத்துட்ருக்கானே அப்படின்ட்டு மன்னன் கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போது மன்னன் அங்கே பார்த்தப்போ வந்தி அம்மாளோட பகுதி மட்டும் முடிக்காமலே இருந்துச்சு. இதை பார்த்த மன்னனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. இதனால் அந்த கூலியால் ரொம்பவே தண்டிச்சார். ஆனால் அந்த அடி சிவபெருமான் மீது மட்டும் விழவே இல்லை. அது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களாலும் உணரப்பட்டுச்சு. அப்போதான் மன்னனுக்கு உண்மை புரிஞ்சுது. அந்த கூலியாளர் வேற யாரும் இல்லை, மதுரையை காக்கும் சுந்தரேஸ்வரரான சிவபெருமான் அப்படின்றத உணர்ந்தார். அவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவர் சிவபெருமான்னு தெரிஞ்சதும் அனைவருமே ரொம்பவே பக்தியோட கைகூப்பி சிவபெருமானை வணங்கினாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான், என்னுடைய பக்தர்களுடைய அன்பை இந்த உலகத்துக்கு காட்டவே நான் இந்த திருவிளையாடலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். இந்த திருவிளையாடலில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் எப்போதுமே நம்ம கூட துணையாக இருப்பார். அதனால் எல்லாருமே இறைவனை உண்மையான பக்தியோட வணங்குவோம். ஓம் நமச்சிவாய.